ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நந்தினி அஃபீஷியல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் சமைக்க போகிறேன். அம்மா வீட்டில் சிக்கன் அப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்களா, சிக்கன் குழம்பு தான் செய்யலான்னு ஐடியா. அதனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. மசாலா வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், 10 சின்ன வெங்காயம், அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கசகசா, 2 பச்சை மிளகா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி சேர்த்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சாலே அதை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்படின்னா தான் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா வந்து சாய்ஸ் தாங்க. போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லையா பச்சை மிளகா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 வரமிளகா எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை வந்து போனதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி பெருசு பெருசாக 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் சீக்கிரம் வந்து தக்காளி குழஞ்சி வரும். அதனால் தக்காளி கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மையாக வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கனை கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கனை நல்லா சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, இது கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சிக்கனுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.